அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இந்த மாநிலத்திலே மிகவும் பின்தங்கி இருக்கிற முஸ்லிம் சமுதாயத்திற்கு தமிழக அரசாங்கம் ஒரு அவசர சட்டத்தின் மூலமாக 3.5% தனி இடஒதுக்கீடு வழங்கி அது நாளை முதல் அமுலுக்கு வரும் என்றும் அறிவித்திருக்கிறது. தமிழக முஸ்லிம்களை பொறுத்தவரை இது அவர்களுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய அறிவிப்பு என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் இதிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இடஒதுக்கீட்டுக்காக இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. இந்த இடஒதுக்கீடு நமக்கு எப்படி கிடைத்தது? தமிழகத்திலே 3.5% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது சொன்னால் இது நேற்று தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு விட்டதாக நினைத்துவிடக் கூடாது. இந்த கோரிக்கையை இந்த அளவுக்காவது நாம் வென்றெடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய தொடர்ச்சியான தளர்ந்து போகாத அடுக்கடுக்கான போராட்டங்கள் தான் இதற்கு காரணம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. 1995க்கு முன்னால் இடஒதுக்கீடு சம்பந்தமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில பேச்சுக்கள் நடந்திருக்கின்றனவே தவிர வீரியமான எந்த ஒரு போராட்டங்களும் அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு, அரசியல் கட்சிகளுடைய கவனத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில் நடைபெற்றது இல்லை. 1995க்கு பிறகுதான் முஸ்லிம்களுடைய அவல நிலையை முஸ்லிம்களுக்கே புரிய வைத்து அவர்களை அணிதிரட்டி நாம் இடஒதுக்கீட்டுக்காக போராடினால்தான் நாளைய சமுதாயம் தலை நிமிர்ந்து நிற்க முடியும் என்பதையெல்லாம் புள்ளி விவரங்களோடு ஆதாரங்களோடு விளக்கி விழிப்புணர்வு ஊட்டி போராட்டங்களிலே இறங்கினோம். அந்த போராட்டங்கள் சிறிய அளவிலே நடந்து கொண்டு வந்த போராட்டங்கள் பிறகு மாநிலம் தழுவிய அளவிலே பல போராட்டங்களாக வளர்ச்சி பெற்றன. சென்னையிலே நடத்திய வாழ் உரிமை மாநாடு, தஞ்சையிலே நடத்திய மாநாடு, இவையெல்லாம் முஸ்லிம்கள் இடஒதுக்கீடு விஷயத்திலே உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பதை அரசியல்வாதிகளுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றது. ஆனால் இப்படி இடஒதுக்கீட்டிற்காக மக்களை திரட்டி ஒரு பெரும் கூட்டத்தை காட்டிய பிறகு இது நமக்கு வந்த கூட்டம், இந்த கூட்டத்தை வைத்து நம்முடைய அரசியல் ஆதாயங்களை அடைந்து கொள்ளலாம், இதன் மூலமாக நம்முடைய அரசியல் தொடர்புகளை பலப்படுத்திக் கொள்ளலாம், அந்த தொடர்புகள் மூலமாக நம்மை வளப்படுத்திக் கொள்ளலாம் என்றெல்லாம் நினைத்த சிலர் அந்த தஞ்சை பேரணியோடு இடஒதுக்கீட்டுக்கான போராட்டத்தினுடைய வீரியத்தை முற்றிலுமாக இழந்தார்கள். இடஒதுக்கீட்டை விட அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒதுக்கீடுகளிலே கவனம் செலுத்த ஆரம்பித்தார்கள். அந்த நேரத்தில் தான் இந்த இடஒதுக்கீட்டு கொள்கை நீர்த்து போகாமல் இருக்க வேண்டுமானால் வீதியில இறங்கி போராடுவதில் எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளக்கூடாது, சோர்வே அடையக்கூடாது, அடுத்தடுத்து விடாப்பிடியாக போராட்டம் நடத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அந்த அரசியல் ஆசைக்காக மயங்கியவர்களை விட்டு விலகி கும்பகோணத்திலே தமிழக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 10 லட்சம் முஸ்லிம்களை திரட்டி பெருமாண்டமான பேரணியை நடத்தி காட்டினோம். ஆட்சியிலே இருப்பவர்களுக்கு முஸ்லிம்கள் இடஒதுக்கீட்டிலே சமரசம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்பதை சந்தேகத்திற்கு இடமில்லாத வகையில் அந்த போராட்டம் உணர்த்தியது. அதோடு நிறுத்திவிடாமல் அதற்கடுத்து வந்த ஜனவரி 29 மாவட்டத்தினுடைய தலைநகரங்களில் எல்லாம் பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தினோம். அப்போதும் இடஒதுக்கீடு தருவதாக அறிவிப்புகள் தான் வந்து கொண்டே இருந்ததே தவிர இடஒதுக்கீடு கிடைக்கவில்லை. கடைசியாக
தமிழகம் கிடுகிடுக்கிற வகையில தமிழக வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு முஸ்லிம்கள் சிறை நிரப்பும் போராட்டம் என்று அறிவித்து இந்த இடஒதுக்கீட்டில் நாங்கள் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறோம், இதை வென்றெடுப்பதற்காக சிறைச்சாலைக்கு சென்றாலும் செல்வோமே தவிர கோரிக்கையிலிருந்து நாங்கள் வளைந்து விட மாட்டோம் என்பதை தெள்ளத் தெளிவாக உணர்த்தும் வகையில இந்த போராட்டத்தை அறிவித்தோம். இது ஆட்சியாளர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. காரணம், இந்த அளவுக்கு தமிழக வரலாற்றில் இவ்வளவு எண்ணிக்கையில் சிறை நிரப்பும் போராட்டத்தில் கைது செய்யப்பட்டது இதுதான் முதல் தடவை. மாநிலத்தை ஆளுகின்ற கட்சிகள், ஏற்கனவே ஆண்ட கட்சிகள், ஆள்வதற்கு துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் பல போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள், சிறை நிரப்பும் போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள், போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மற்ற போராட்டங்களில் எவ்வளவு கலந்து கொண்டார்கள் என்பதை யாராலும் உறுதி செய்ய இயலாது. அவங்கவுங்க ஒரு கணக்கு சொல்லுவாங்க, 1000 பேர் வந்தா பல்லாயிரக்கணக்கான பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சிறை நிரப்பும் போராட்டத்தில் ரெக்கார்ட் ஆகிவிடும். எத்தனை வாகனம் வந்தது, ஒரு வாகனத்தில் எத்தனை பேர் ஏற்றப்பட்டார்கள், எத்தனை மண்டபங்களிலே தங்க வைக்கப்பட்டார்கள், மண்டபத்தினுடைய கொள்ளளவு எவ்வளவு என்றெல்லாம் தெள்ளத் தெளிவாக தெரிந்துவிடும். அதனால மக்களுடைய எந்த அளவு எழுச்சி இருக்கிறார்கள் என்பதை அரசாங்கம் சரியா தெரிந்து கொள்ள வேண்டுமானால் சிறை நிரப்பு ரெக்கார்ட் ஆக்கப்பட வேண்டும். நாம எவ்வளவு பேர் பங்கெடுத்தோம் என்பது பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சிறை நிரப்பும் போராட்டத்தை அறிவித்தோம். அந்த கணக்கு பிரகாரம் எடுத்துக்கொண்டால் பெரிய பெரிய கட்சிகள் நடத்திய போராட்டங்கள் அதிகபட்சமாக இது மாதிரி வாகனங்களில் ஏற்று சிறைக்கு செல்லப்பட்டது வெறும் 25,000 தாண்டியது கிடையாது. இதுவரைக்கும் பெரிய பெரிய கட்சிகள் நடத்திய போராட்டங்களில் கூட அரசாங்கத்தினுடைய கணக்கு பிரகாரம் 1,00,000க்கும் அதிகமான பேர் கைது செய்யப்பட்டது தமிழக வரலாற்றில் அதுதான் முதல் தடவை. பெரிய பெரிய சமுதாயங்களுக்கு முடியாத, பெரிய பெரிய கட்சிகளுக்கு முடியாததை, அதுவும் பெண்களும் அதை சரிக்கு சரியாக